நானே உலகின் ஒளி. என்னை பின்பற்றுபவர் ஒருபோதும் இருளில் நடக்க மாட்டார்கள். ஒருபோதும் இருளில் நடக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள். நாம் ஒளி என்று சொல்லும் பொழுது அந்த ஒளி தெளிவை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை தெளிவாக இருக்கும். நம்முடைய சொல்லில் தெளிவு இருக்கும். நம்முடைய உறவுகளில் தெளிவு இருக்கும். நான் எதை செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும் என்ற தெளிவு நம்மில் இருக்கும். நாம் குழம்பியவர்களாக இருக்க மாட்டோம். என்னுடைய வாழ்க்கையில் எந்த குழப்பத்திலும் ஒரு தெளிவு இருக்கும். என் வாழ்க்கை எப்படியெல்லாம் என்னை சோதித்தாலும் அந்த சோதனையின் வேளையிலும் நான் வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஒரு தெளிவு நம்மில் இருக்கும். இப்படிதான் என்னுடைய குடும்பத்தை இந்த சோதனை நேரத்தில் நான் வழிநடத்த வேண்டும். என்னுடைய கண்ணீரின் நேரத்தில் இப்படிதான் என்னுடைய குடும்பத்தை அழைத்து செல்ல வேண்டும் என்ற தெளிவு நம்மில் இருக்கும். ஒளி என்று சொல்லும் பொழுது வானதூதர் துதி துதி எங்கும் நிறைந்ததே. மனம் எல்லாம் அள்ளி 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 செல்லுதே. இருள் நீங்கும் ஜீவ ஒளி இங்கே வந்ததே. அருள் எங்கும் தங்க இயேசு பாலனான பாலனாரே. வழிகாட்டும் ஒளி வெள்ளம் ஒளிரட்டும் உலகெங்கும். வழிகாட்டும் ஒளி வெள்ளம் ஒளிரட்டும் உலகெங்கும். லலலா லலலா லலலா. ஒளி துள்ளி 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 உலகில் வந்ததே. புது வழி சொல்லி சொல்லி கொடுக்க வந்ததே. கொண்டாடுதே. வழிகாட்டும் ஒளி வெள்ளம் ஒளிரட்டும் உலகெங்கும். வழிகாட்டும் ஒளி வெள்ளம் ஒளிரட்டும் உலகெங்கும். லலலா லலலா லலலா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே,
உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய மீட்பரின் பிறப்பை கொண்டாடுகின்றோம். இந்த வருடத்தின் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவானது ஒரு விசேஷமான திருநாள். ஏனென்றால் ஆண்டவர் பிறந்த ஜூபிலியை இந்த வருடம் நாம் கொண்டாடுகிறோம். இந்த வருடம் ஆண்டவருடைய பிறப்பின் ஜூபிலி ஆண்டாக இருக்கிறது. 2025 ஆண்டுகள் ஒரு பிறந்த நாள் 2000 வருடங்களையும் தாண்டி அதே ஆர்வத்தோடு, அதே மகிழ்ச்சியோடு, அதே சந்தோஷத்தோடு கொண்டாடப்படுகிற ஒரே பிறந்த நாள். நம்முடைய பிறந்த நாளே நாம் சில வருடங்களுக்கு பிறகு கொண்டாடுவதில்லை. பெரியவங்களை கேட்டு பிறந்த நாள் கொண்டாடலைனா, நான் ஃபாதர் வயசாயிடுச்சு பிறந்த நாள் என்ன. திருமண நாட்கள் கொஞ்சம் வயசாயிட்ட பிறகு திருமண நாட்கள் நம்ம கொண்டாடுறதில்ல. குருத்துவம் அப்படிதான். ஆர்டினேஷன் ஆனிவர்சரி சில நாட்களுக்கு பிறகு கொண்டாடுவதில்லை. ஆனால் ஒரு பிறந்த நாள் 2000 வருடத்தையும் தாண்டி அதே மகிழ்ச்சியோடு, அதே சந்தோஷத்தோடு, அதே ஒரு ஆர்வத்தோடு, எதிர்பார்ப்போடு ஒரு பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்றால் அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் மட்டும்தான். இந்த வருடமும் அதே மகிழ்ச்சியோடு, அதே ஆர்வத்தோடு ஆண்டவருடைய இந்த பிறந்த நாளின் ஜூபிலியை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளை நாம் காணக்கூடிய ஆசிரை ஆண்டவர் நமக்கு கொடுத்தமைக்காக அவருக்கு நன்றி சொல்வோம். தன்னுடைய ஒரே மகனை நமக்காக அனுப்பின தந்தையை இந்த திருபலியில் ஆராதித்து வணங்கிடுவோம். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திக் கொண்டிருக்கும் தூய ஆவியானவரை வணங்கிடுவோம். அவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திடுவோம். இந்த திருபலியில் ஆண்டவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை நிறைவாக நிரப்புவதாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பால் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகும் செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகும் புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன. பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தன் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை அர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேந்துங்கள். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலமும் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 முதல் 6 வரையிலான இறை சொற்றொடர்கள். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் நம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவை பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மையடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியது உண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும்
அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு எனும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்துள்ளார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளினால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் எனும் நிலையில் இம்மாட்சியை பெறுகின்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் ஜூபிலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனும் மாபெரும் ஒளியை பற்றி பேசுகின்றார். மிகவும் அழகாக எப்படி இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய
இருளை அகற்றும் ஒளியாக இருக்கிறது என்று. அவருடைய வார்த்தைகள், அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்து இருள் அனைத்தின் மேல் வெற்றி கொள்ளும். எந்த இருளும் இந்த ஒளியை அடக்க முடியாது. எந்த இருளும். எசாயா இறைவாக்கினர் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி இறைவாக்கு உரைக்கும் பொழுது சொல்வார், காரொளியில் இருந்த மக்கள், கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று சொல்லி. இதே வார்த்தைகளைத்தான் புனித மத்தேயு தன்னுடைய நற்செய்தியில் மீண்டுமாக சொல்வார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில். ஏசாயா எதை தன்னுடைய புத்தகத்தில் 9வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொன்னாரோ, கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இன்று அந்த ஒளியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த ஒளியின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒளி என்று சொல்லும் பொழுது அநேக விஷயங்களை பற்றி நாம் தியானித்துக் கொண்டே இருக்கலாம் ஒளியை பற்றி. ஆனால் இன்று முக்கியமாக 3 விஷயங்கள் ஒளியை பற்றி தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். ஒளி என்று சொன்னால் தெளிவு. நாம் அனைத்தையும் தெளிவாக பார்க்க முடியும், இருளில் பார்க்க முடியாது. லைட் இஸ் கிளாரிட்டி. கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று சொன்னால், குழம்பி போன மக்கள், வாடி போன மக்கள், தவித்து போன மக்கள் அவருடைய குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவை கண்டார்கள். அவருடைய கண்ணீருக்கு ஒரு பதிலை கண்டார்கள், ஆறுதலை கண்டு கொண்டார்கள். யாரிடம் செல்வதென்று குழம்பி நிற்கும் பொழுது, இதோ இவர்தான் வழி, நானே வழியும் நானே உண்மையும் நானே வாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வழியாக ஒளியாக நமக்கு ஒரு தெளிவு கொடுத்தாரே ஆண்டவர். அந்த தெளிவு ஆகையால் தான் எசாயா இறைவாக்கினர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒளிக்கு ஒப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொன்னது அதுதான். யோவான் எழுதிய நற்செய்தியில், நானே உலகின் ஒளி, என்னை பின்பற்றுபவர் ஒருபோதும் இருளில் நடக்க மாட்டார்கள். ஒருபோதும் இருளில் நடக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள். நாம் ஒளி என்று சொல்லும் பொழுது அந்த ஒளி தெளிவை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை தெளிவாக இருக்கும், நம்முடைய சொல்லில் தெளிவு இருக்கும், நம்முடைய உறவுகளில் தெளிவு இருக்கும். நான் எதை செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும் என்ற தெளிவு நம்மில் இருக்கும். நாம் குழம்பியவர்களாக இருக்க மாட்டோம். என்னுடைய வாழ்க்கையில் எந்த குழப்பத்திலும் ஒரு தெளிவு இருக்கும். என் வாழ்க்கை எப்படியெல்லாம் என்னை சோதித்தாலும் அந்த சோதனையின் வேளையிலும் நான் வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஒரு தெளிவு நம்மில் இருக்கும். இப்படிதான் என்னுடைய குடும்பத்தை இந்த சோதனை நேரத்தில் நான் வழிநடத்த வேண்டும், என்னுடைய கண்ணீரின் நேரத்தில் இப்படிதான் என்னுடைய குடும்பத்தை அழைத்து செல்ல வேண்டும் என்ற தெளிவு நம்மில் இருக்கும். ஒளி என்று சொல்லும் பொழுது அது தெளிவை குறிக்கிறது. நம்மில் குழப்பம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் அந்த ஒளியை இன்னும் கண்டு கொள்ளவில்லை என்று. கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டு கொண்டார்கள். குழப்பத்தில் இருந்த மக்கள், சோர்வில் இருந்த மக்கள், கண்ணீரில் இருந்த மக்கள் ஒரு விடுதலையை கண்டு கொண்டார்கள், ஒரு தெளிவை கண்டு கொண்டார்கள். அந்த தெளிவின் கொண்டாட்ட நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையாகவே விசுவசித்தால் நிச்சயமாக நாம் அதற்கு சாட்சிகள். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் குழம்பி நின்றிருக்கிறோமோ, யாரிடம் செல்வது என்று தெரியாமல் நாம் தவித்திருக்கிறோமோ, என்னுடைய கண்ணீருக்கு எப்பொழுதுதான் பதில் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இறைவன் நம்மை அந்த குழப்பத்திலிருந்து வெளிநடத்தி இருப்பார், நம்முடைய குடும்பங்களை வழிநடத்தி இருப்பார். அவர் இருக்கும் இடத்தில் தெளிவு இருக்கும், தெளிவு இருக்கும். இரண்டாவதாக, ஒளி என்று சொன்னால் நம்பிக்கை. ஒரு படகு கடலில் சென்று கொண்டிருக்கிறது, வழி தவறி விட்டது என்று சொன்னால், இரவில் ஒரு சிறிய ஒளியை அந்த படகை நடத்துபவர் பார்த்துவிட்டால் எத்தனை நம்பிக்கை, கரை இருக்கிறது, அங்கு போனால் நாம் பிழைத்துக் கொள்வோம். அந்த ஒளி நம்பிக்கை. ஆகையால் தான் கடல் ஓரத்தில்
அந்த ஒளி இருக்கிற லைட் ஹவுஸ், அந்த ஒளியின் அந்த கூடாரம் இருப்பது அதற்காகத்தான். வழி தவறியவர்களுக்கு நம்பிக்கையின் சின்னமாக, இதோ இங்கு கரை இருக்கிறது, நீங்கள் வழி தவறி விட்டிருந்தால் வந்து விடலாம். கடலோரத்தில் அந்த ஒளி விளக்குகள் இருப்பது அதற்காகத்தான். ஒளி நமக்கு நம்பிக்கை ஊட்டும் சின்னமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய வாழ்வு மாறும், என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை மாறும். இப்படியே இருந்து விட மாட்டோம். நாம் மாறுவோம் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கின்றார். காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் ஒரு நம்பிக்கை பிறந்தது, புது நம்பிக்கை பிறந்தது. அந்த நம்பிக்கையை பற்றி தான் நாம் இன்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை தான் புனித யோவான் மிகவும் அழகாக சொல்கிறார். எந்த இருளும் இந்த ஒளியின் மேல் வெற்றி கொள்ள முடியாது, இந்த ஒளியை கட்டுப்படுத்த முடியாது. அது ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அது போராக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், திருச்சபையை தாழ்த்திய நேரமாக இருக்கலாம். அந்த ஒளி எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையின் சின்னமாக. மூன்றாவது, ஒளி மகிழ்ச்சியின் ஒரு கொண்டாட்டத்தின் அடையாளமாக. இன்று இந்த மகிழ்ச்சியின், இந்த கொண்டாட்டத்தின் காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எங்கும் ஒளிதான் இருக்கிறது. நம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது ஒளியினால் தான். ஒளியில் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துகிறோம். அது நம்முடைய வீட்டு கொண்டாட்டங்களாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம். எங்கும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கு ஒளி இருக்கிறது. ஒளி இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது, கொண்டாட்டம் இருக்கிறது. இன்று நம்முடைய மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தின் காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஒளியை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய இருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இருளை நாம் 3 விதத்தில் பார்க்கலாம், 3 நிலையில் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட இருள், நம்முடைய தனிமையாக இருக்கலாம், நம்முடைய நோய்களாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகளாக இருக்கலாம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வேதனைகள், என்னுடைய வாழ்க்கையின் சூழல்கள். அந்த இருள், the personal darkness, the personal darkness எந்த விதத்திலும் இருக்கலாம். அந்த இருள் நம்மை எந்த விதத்திலும் ஆட்கொள்ளலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் இருள், இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த சமூகத்தில் இருக்கும் இருள், the social darkness, the social darkness, போர் சூழ்ந்திருக்கும் சூழ்நிலை. ஒரு நாடை இன்னொரு நாடு பார்த்தால் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நாம் இங்கு மகிழ்ச்சியோடு கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கும் இதே நேரத்தில் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் கிடையாது, இந்த கொண்டாட்டம் இல்லை. கண்ணீர், அழுகை, போர் இருக்கும் ஒரு சூழ்நிலை. சோஷியல் இன்ஜஸ்டிஸ், குழப்பங்கள், சுயநலத்திற்காக நாடுகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலை. பாப்பரசர் நேற்றைய தினமும் உலகத்தை பார்த்து அவருடைய செய்தியை சொன்ன பொழுது போரை பற்றி தான் பேசினார். ஒரு நாடு பாப்பரசரை எச்சரித்தது, இதை நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி. இஸ்ரவேல் பாப்பரசரை எச்சரித்தது, இதை நீங்கள் பேசக்கூடாது. ஆனாலும் பாப்பரசர் மறுநாள் காலை அதைதான் பேசினார். திருச்சபை பேசவில்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய அந்த வாக்காக இருக்க முடியாது. பாலைவனத்தில் ஒரு குரலை கேட்டேன் என்று நாம் யோவானை பற்றி நாம் வாசிக்கிறோமே. இன்று இந்த பாலைவனத்தின் சூழ்நிலையில் திருச்சபை தான் அந்த குரல். எதை பேசக்கூடாது என்று அந்த நாடு சொன்னதோ அதையே தான் மறுநாள் காலையும் பாப்பரசர் பேசினார். போர் கூடாது. அந்த ஒரு இருள் நம்முடைய ஆன்மீக இருளாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், ஆண்டவரை பிரிந்த சூழ்நிலையாக இருக்கலாம். நான் திருவிவிலியத்தை வாசிப்பதே இல்லை, திருபலியில் ஏதோ ஒரு நாள் நான் முடிந்தால் ஆண்டவரை சந்திக்கிறேன் என்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம்.
எப்போதாவது என்னால் முடிந்தால் திருப்பலிக்கு வருவேன், இல்லை என்றால் காரணங்கள் உண்டு என்று இருக்கலாம். நம்முடைய ஆன்மீக இருளாக இருக்கலாம். இந்த எல்லா இருளும் இந்த இறைவனில் தான் ஒளியை பெறுகிறது. அது நம்முடைய தனிப்பட்ட இருளாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கும் போர் வெறுப்பு எனும் இருளாக இருக்கலாம், நம்முடைய ஆன்மீக இருளாக இருக்கலாம். இந்த இறைவன் தான் வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். இன்று நாம் 2 கேள்விகளை கேட்க வேண்டும். ஒரு கேள்வி, என்னுடைய வாழ்க்கையின் எந்த இடத்திற்கு இந்த ஒளி தேவைப்படுகிறது? Which part of my life needs this light of Christ? என்னுடைய தனிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து நாம் கேட்க வேண்டும். அந்த ஒளியை பார்த்து என்னுடைய இருளை நான் சமர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இருளை அவரால் வெற்றி கொள்ள முடியும். எந்த இருளும் இந்த ஒளியை கட்டுப்படுத்த முடியாது. இரண்டாவது கேள்வி, நான் பெற்றுக்கொண்ட இந்த ஒளியை எப்படி பிறரோடு பகிர்ந்து கொள்வது? நான் பெற்றுக்கொண்ட இந்த சமாதானத்தை, இந்த ஆசீர்வாதத்தை பிறரோடு நான் எப்படி பகிர்ந்து கொள்வது? என்னுடைய இருளை எப்படி நான் இந்த ஒளியில் ஒளிர்வித்துக் கொள்வது? இரண்டாவது, நான் ஒளியை பெற்ற பிறகு எப்படி இருளில் இருப்பவர்களுக்கு நான் ஒளியின் சின்னமாக இருப்பது? இந்த 2 கேள்விகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையின் இருள் இறைவனுக்கு தெரியும். நம்முடைய இருளை அவர் நிச்சயமாக அகற்றுவார். ஆகையால் தான் மத்தேயு எசாயா எந்த வார்த்தைகளை சொன்னாரோ அதே வார்த்தைகளை தன்னுடைய நற்செய்தியில் ஆண்டவருடைய பணி வாழ்க்கைக்கு முன்பதாக சொல்வார். காருளில் இருந்த மக்கள் பேருளியை கண்டார்கள் என்று சொல்லி, ஆண்டவருடைய நற்செய்தி வல்ல செயல்கள் எல்லாம் அந்த இருளில் இருந்த மக்களுக்கு ஒளியை கொடுத்ததுதான். இன்று இந்த விழாவை, பெருவிழாவை கொண்டாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் இருளை நாம் இங்கு வைக்க வேண்டும். எந்த இருள் இருந்தாலும் நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். குழப்பம் இருக்கக்கூடாது. குழப்பம் இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை சரி இருக்காது, நம்முடைய முடிவுகள் சரி இருக்காது, நம்முடைய சிந்தனை சரி இருக்காது. குழம்பியவர்கள் எப்பொழுதும் சரியான பாதையில் செல்ல முடியாது. ஆகையால் இந்த ஒளி நம்மில் இருக்கும் பொழுது தெளிவு இருக்கும். நான் எதை பேசுகிறேன், எதை செய்கிறேன், எதை சிந்திக்கிறேன் எனக்கு தெரியும். பிரச்சனைகள் இருக்கும், நிச்சயமாக சிலுவை இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்குத்தான் அவர் ஒளியாக இருக்கிறார். அந்த சிலுவைகளுக்குத்தான் அவர் மீட்பராக இருக்கிறார். நம்முடைய இருள் அவரில் ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம். நாம் பெற்றுக்கொண்ட அந்த தெளிவையும் வெளிச்சத்தையும் நம்பிக்கையையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அது நம்முடைய தனிப்பட்ட இருளாக இருக்கலாம், உலகத்தில் மூண்டிருக்கும் இருளாக இருக்கலாம், நம்முடைய ஆன்மீக இருளாக இருக்கலாம். எந்த இருளும் இந்த ஒளியின் மேல் வெற்றி கொள்ள முடியாது. அவர் நிச்சயமாக ஒளிர்வார். நாம் நம்முடைய இருளை அவரிடம் கொடுக்க தயாராக இருந்தார். நான் இருளிலே வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவரால் எதையும் செய்ய முடியாது. இதோ இந்த பிறப்பின் பொழுதும் நம்முடைய இதயத்தின் கதவுகள் முன்று நின்று இந்த ஒளி நம்முடைய இருளை தட்டி கொண்டிருக்கிறது. நாம் திறந்தால் ஒளியே அந்த ஒளியை பார்க்க முடியாது. நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய இல்லங்களை, நம்முடைய இருளை இந்த பேரொளியிடம் தருவோம். அவருடைய ஒளி நம்முடைய இருளை அகற்றுவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பயங்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய இருளுக்கு நிரந்தரமான ஒளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அவர் வழியாக தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாம் இறைவா, இறையருள் என்னும் ஒளியை பெற்று திருச்சபையை வழிநடத்தி வருகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறையாட்சியை நிலைநாட்ட அயராது உழைத்திடவும் பணிகளில் நிறைவு கண்டிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நீதியின் தெய்வமே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களின் வளர்ச்சிக்காக உழைத்து வறுமை நிலையில் உள்ளவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் முயற்சி எடுத்து செயலாற்றும் நல்ல மனதை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கிறிஸ்துவின் பிறப்பை ஆரவாரத்தோடும் ஆடம்பரத்தோடும் கொண்டாடும் நாங்கள் எங்களின் மகிழ்ச்சியை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களும் இந்நாளில் மகிழ்ந்திடும் விதமாக எங்கள் செயல்கள் அமைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இன்றைய பெருவிழா தரும் மகிழ்ச்சியை உணர முடியாமல் பாவங்களிலும் துன்பங்களிலும் சேர்ந்து விழும் தங்களை அழித்து கொள்ளும் மக்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மீண்டுமாக அவர்கள் புதுவாழ்வு பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களை இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தின் இருள் சூழ்நிலைகளை, நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். உலகத்தில் அமைதியை நிலவிட ஜெபிப்போம். நம்மிடம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் உம்முடைய ஒரே திருமகனை எங்களுடைய மீட்பிற்காக அனுப்பினீர். அந்த இறைவனில் எங்களுடைய ஒளியை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஒளி எங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவையும் ஒரு நம்பிக்கையும் நாங்கள் மகிழ்ச்சியுற ஒரு காரணத்தையும் கொடுக்கிறார். அந்த ஒளியை பெற்றவர்களாக நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி செல்ல அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல் எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்று கிறிஸ்மஸ், நாளை கிறிஸ்மஸ், இனி நம் வாழ்விலே இன்று கிறிஸ்மஸ். பாரன் பிறந்தார், மீட்பர் பிறந்தார், கன்னி மரியின் மகனாய் பிறந்தார். இன்று கிறிஸ்மஸ், நாளை கிறிஸ்மஸ், இனி நம் வாழ்விலே இன்று கிறிஸ்மஸ். பாரன் பிறந்தார், மீட்பர் பிறந்தார், கன்னி மரியின் மகனாய் பிறந்தார். மகிழ்வோம் மகிழ்வோம் மக மகிழ்வோம், இதை பகிர்வோம் பகிர்வோம் நாம் பகிர்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம் மக மகிழ்வோம், இதை பகிர்வோம் பகிர்வோம் நாம் பகிர்வோம். கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ்.
பாலன் பிறந்தார்